இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனா எப்படி ஆசீர்வதிக்கிறது? உங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா உங்களை ஆசீர்வதிச்சிட முடியுமா? 1000 ரூபா கொடுத்தா ஆசீர்வதிச்சிட முடியுமா? கொடுக்க போகிறது இல்லை, பேச்சு தான் சொல்லுதேன். 5000 ரூபா கொடுத்தா ஆசீர்வதிச்சிட முடியுமா? 1,00,000 ரூபாயே கொடுத்தாலும் அது நிறைவான ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது கிடையாது. அப்போ நான் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது? என் வார்த்தையினால தான் நான் என்ன செய்யணும் பாருங்க. ஈசாக்கு மரண தருவாயில் இருக்கான், கண்கள் இருளடைஞ்சு போச்சு. அவன் மகங்க 2 மகன்ல மூத்தவனை பார்த்து சொல்றான். ஈசாக்கு சொல்றாரு, நீ போய் எனக்கு ஒரு நல்ல மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வா, நான் அவனை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். உடனே ஏசா வேட்டையாட போயிட்டான். இங்க இடையில யாக்கோபு என்ன செஞ்சாச்சு? அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. என் தம்பி வந்துட்டான், அப்பாவுக்கு கண்ணு தெரியல, அன்னை மாதிரி அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டு அன்னை மாதிரி வேஷம் போட்டு வந்து அன்னை மாதிரி பேசுதான். உடனே அப்பா தம்பி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி ஆசீர்வதிச்சார்? பத்திரத்தை கொடுத்தாரா, ரூபாயை கொடுத்தாரா, நகையை கொடுத்தாரா? நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோமா? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? அந்த வசனத்தில் வாசி, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அப்பனா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமா அதே காரியத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணும். இப்போ நான்